إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் சுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரிந்த நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக சங்கை மிகு மாதத்தில் இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டல் படி ஹுதுபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு ஹுதுபாவை எதிர்பார்த்து செவிதாழ்த்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஊஸீக்கும் வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இளைஞர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும்
மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சங்கை மிகு ரமலான் மாதம் வந்தது சென்றது என்று சொல்லிக் கொள்ளும் விதத்தில் ரமலான் மாதத்தினுடைய 10 நோன்புகளை நிறைவு செய்யக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய ஜும்ஆ ரமலான் மாதத்திலே நாம் தொழுகின்ற 2வது ஜும்ஆ. பொதுவாக ரமலான் அல்லாத காலங்களில் நேரம் ஓடுகிறது என்று சொன்னால் நாம் அப்படித்தான் பேசுவோம். ரமலான் அல்லாத காலத்தில் நேரம் ஓடுகிறது என்று சொன்னால் ரமலானுடைய காலத்தில் நேரம் பறக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். முதல் பிறை பார்த்ததும் தெரியவில்லை, கிட்டத்தட்ட 10 நோன்பை நெருங்கி இருக்கிறோம். சகர் செய்வதை போல ஒரு உணர்வு. கண் விழித்து பார்த்தால் முகருக்கு வாங்க சொல்லப்படுகிறது. கொஞ்சம் அயர்ந்து திரும்பவும் பார்த்தால் இஃப்தார், பிறகு இரவு தொழுகை, பிறகு சகர். கண்மூடி திறப்பதற்குள் ரமலானினுடைய காலங்கள் மின்னல் வேகத்தில் பறக்கிறது என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். பொதுவாக ஒவ்வொரு ரமலானினுடைய துவக்கத்திலும் அல்லது ஒவ்வொரு புதிய ஆண்டினுடைய துவக்கத்திலும் நம் புழக்கத்திலே 2 விதமான செய்திகளை பகிர்வது நம்முடைய பழக்கத்திலே இருக்கிறது. வருடத்தினுடைய துவக்கத்திலும் ரமலான் மாதத்தினுடைய அந்த பிறை பார்ப்பதற்கு முன்பாகவோ அல்லது பிறை பார்த்த பிறகோ ஒரே செய்தியை காலம் முழுக்க பகிர்ந்து கொள்கின்ற இந்த பழக்கம் கிட்டத்தட்ட எல்லோரிடத்திலும் இருக்கிறது. என்ன சொல்லுவோம்? அதுக்குள்ள ரமலான் மாசம் வந்துருச்சான். என்னங்க ஆச்சரியமா இருக்கு. இப்போதான் போன வருஷம் ரமலானுக்கு நோன்பு வைத்ததை போல ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அதுக்குள்ள ரமலான் வந்துருச்சான். இந்த உரையாடல் பரவலாக எல்லோருமே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உரையாடல். இந்த உரையாடலை நாம் சாதாரணமாக கடந்து விட்டு சென்று விட முடியாது. காரணம், இந்த உரையாடலுக்குள் அதுக்குள்ள ஒரு வருடம் ஓடிவிட்டதா, அதுக்குள்ள 2025 ரமலானை இப்பொழுதுதான் நாம் அமல் செய்ததை போல ஒரு ஃபீலிங், அதற்குள்ள 2026 ரமலானை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உரையாடலுக்கு பின்பாக முஸ்லிம் சமூகத்திற்கு, குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கலந்திருக்கிறது. மனிதன் தன் முகத்தை கண்ணாடியிலே பார்க்கிறான். ரோமங்கள் நரைபட ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் இந்த நரை அவனுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறது, நீ அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறாய். நிறைய நபர்கள் நரையை விரும்புவதில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்பு அப்படித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இதற்குள் ஒரு வருடம் ஓடிவிட்டதா, அதற்குள் ஒரு வருடம் ஓடிவிட்டதா என்ற உரையாடலை சாதாரணமாக புழக்கத்திலே பேசக்கூடிய நாம், இந்த செய்திக்கு பிறகு ஒரு மாபெரும் எச்சரிக்கை மணியை இந்த செய்தி இந்த உம்மத்திற்கு அளிக்கிறது என்பதுதான் 100% உண்மை. அப்படி என்ன செய்தி? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மிக அழகாக சொன்னார்கள் அல்லவா, உலக அழிவு நாளுக்கு முன்பாக இன்ன அடையாளங்கள் எல்லாம் ஏற்படும் என்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே வகுத்து கொடுத்த வல்லல் நபி உலக அழிவு நாளுக்கு அடையாளமாக இப்படி ஒரு அடையாளத்தை சொல்லுவார்கள். கியாமத்து நாள் நெருங்க 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 நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதற்குள் ஒரு வருஷம் ஓடிருச்சா, அதுக்குள்ள 6 மாசம் ஓடிருச்சா என்று பேசுகிறோம் அல்லவா. இதற்கு பின்பாக ஒரு மாபெரும் எச்சரிக்கையை இஸ்லாம் இந்த உம்மத்திற்கு, குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு, இறையச்சமுடைய இறை நம்பிக்கையாளர்களுக்கு பாடம் நடத்துகிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், கியாமத் நாள் நெருங்க 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 காலங்கள், நேரமும் காலமும் மிக வேகமாக சுழலும். சொல்லிவிட்டு ஒரு சிறு குழந்தைக்கு பாடம் நடத்துவதை போல, ஒரு எல்கேஜி மாணவனுக்கு பாடம் நடத்துவதை போல அழகாக அடுக்கடுக்காக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எந்த அளவுக்கு வேகமாக செல்லும் தெரியுமா? வருடம் மாதத்தை போல ஓடும். ஒரு வருடம் ஒரு மாதத்தை போல ஓடும். அந்த காலத்துல நாம இருக்கிறோம். வருடம் மாதத்தை போல ஓடும். ஒரு மாதம் ஒரு வாரத்தை போல கழியும். ஒரு வாரம் ஒரு நாளை போல கழியும். ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போல கழியும். ஒரு மணி நேரம் ஒரு வினாடியை போல கழியும். எவ்வளவு இன்றைக்கு நம்முடைய லைஃப் ஸ்டைலோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். வியப்பாக இருக்கும். இப்பொழுதுதான் 2025 நோன்பை தொட்டோம். அதற்குள் 2026 வெல்கம் என்று நம்மை வரவேற்கிறது. இந்த எச்சரிக்கை எல்லாம் நம்மை ஒரு பக்குவப்படுத்த வேண்டும். எப்படி பக்குவப்படுத்த வேண்டும்? கியாமத் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதிகமாக சகோதரர்கள் ஒரு கற்பனையிலே நிகழ்ந்துவிடக் கூடாது. கியாமத்துக்கு முன்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரணும், தஜ்ஜால் வர வேண்டும், அதற்கு அப்புறம் பிறகு கியாமத் வர வேண்டும் என்று நீங்கள் அலட்சியமாக இருக்காதீர்கள். அல்லாஹ் கியாமத்தை எப்படி வரவைக்கிறான் தெரியுமா? ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் மறுமைக்குள் நுழைந்து விடுகிறான். அது ஒன் வே டிராபிக். ஒன்ஸ் மௌத் ஆயாச்சுன்னா நீ என்ன கட்டினாலும் சரி, கதறினாலும் சரி, கூப்பாடு போட்டாலும் சரி, அது ஒன் வே டிராபிக். சென்றவர்கள் ஒரு வழி பாதையாகத்தான் மூர்த்தி அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். கியாமத் நெருங்கிவிட்டது என்று சொன்னால் நாம் மௌத்தாகிவிட்டால் மறுமைக்குள் என்ட்ரி ஆகி விடுகிறோம். மன்னரை, அதற்கு அப்புறம் மறுமை. இப்ப இந்த உரையாடலை ஒவ்வொரு நோன்பினுடைய துவக்கத்திலும் நாம் பேசுவோம். அதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடிச்சானு இல்லை. அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை மின்னல் வேகத்தில் கழிந்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கை மணி நமக்கு அளிக்கிறது. ரெண்டாவது என்ன பேசுவோம்னா, சும்மா பிராக்டிக்கலா நம்ம பேசுவோம். சென்ற வருடம் நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை அப்படின்னு பரவலாக பேசப்படுவதுண்டு. இது பேசிவிட்டு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய வார்த்தை அல்ல. சென்ற வருடம் நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. சகர் சாப்பிட்டவர் இல்லை, பக்கத்திலே நின்று தொழுதவர் இல்லை, இஃப்தார் செய்தவர் இல்லை என்றெல்லாம் அடுக்கடுக்காக பல வசனங்களை நாம் பேசுவோம். இந்த ஒரு வரிய கொஞ்சம் நின்று நிதானமாக யோசித்தால் நம்முடைய மறுமையின் வெற்றிக்கு, நம்முடைய மேம்பாட்டிற்கு இந்த ஒரு வரி போதுமானது. நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை அப்படின்னா என்ன பொருள்? நம்மோடு யார் இருந்தால் கொஞ்சம் ஒவ்வொருவரும் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அப்படியே எடுத்து பாருங்க, யோசிக்கணும். ஏவிலே ஆரம்பித்து கான்டாக்ட் அப்படியே கையில தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தா நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ கான்டாக்ட்ஸில் உள்ளவர்கள் மௌத்தாகி மருகுவாகி இருப்பார்கள். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் சென்று இருப்பார்கள். நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை என்ற இந்த ஒரு வரி நம்முடைய மனமாற்றத்திற்கு ஒன்று போதுமானது. இதை நாம் பேசிவிட்டு ஒரு வசனமாக பேசிவிட்டு செல்கின்ற காரணத்தினால்தான் அதனுடைய முக்கியத்துவமும் அதனுடைய ஒரு அறிவுபூர்வமான கருத்தும் நாம் யோசிப்பதில்லை. நம்மோடு இருந்தவர் இன்றைக்கு இல்லை என்று பேசுகிறோம். 100% உண்மை. ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உள்ள லைஃபை நீங்க யோசிச்சு பார்த்தா உங்கள் உறவு வட்டாரங்கள்ல நெருங்கிய அல்லது தூரத்தில் அல்லது நண்பர்கள் அல்லது தெரிந்தவர்கள் சென்ற வருடம் குதூகலமாக ரமலானை அனுபவித்தவர்கள் இன்றைக்கு இல்லை. இது சரியான வார்த்தை. இது என்ன மெசேஜ் நமக்கு தருதுன்னா, நம்மோடு இருந்தவர்கள் என்று சொன்னால் யார்? நம்மை போன்ற அவர்களும் பல கற்பனையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள். எப்படி சகருக்கு விதவிதமான உணவை சமைத்து நாம் சுவைக்கிறோமோ அதே போல அவரும் சுவைத்தவர்.
தேடி 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 எனக்கு இந்த ஆடை நன்றாக இருக்கும், என் பிள்ளைக்கு இந்த ஆடை நன்றாக இருக்கும், என் மனைவிக்கு இந்த ஆடை நன்றாக இருக்கும் என்று தேடி தேடி பெருநாளுக்கு பர்ச்சேஸ் செய்த சகோதரர்களும் நம்மை போன்ற கற்பனையிலே வாழ்ந்தவர்கள் தான். அவர்கள் இன்றைக்கு இல்லை அப்படின்னா நமக்கு என்ன மெசேஜ் என்று சொல்லுதுன்னா, அவர்களால் செய்ய முடியாததை உன்னால் செய்ய முடியும். நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய தவணை முடிந்துவிட்டு சென்று விட்டார்கள், அவர்களால் நோன்பு வைக்க முடியாது. வாய் திறந்து ஒரு சுபஹானல்லாஹ் சொல்ல முடியாது. பணம் இருந்தும் மனம் இருந்தும் ஜகாத் கொடுக்க முடியாது. சான்ஸை அவர்கள் ஒன்று பயன்படுத்தி இருப்பார்கள் அல்லது தவறு விட்டு இருப்பார்கள். நமக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், நபித்தோழர்கள் சஹாபாக்களுக்கு அடுத்த வந்த அந்த காலத்திற்கு தாபியீன்கள் என்று அரபியிலே சொல்லுவார்கள். நபித்தோழர்களை பார்த்தவர்கள் தாபியீன்கள், அவர்களை பார்த்தவர்கள் தபா தாபியீன்கள். இது வரிசையாக வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமானோடு பார்த்தவர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களை பார்த்தவர்கள் தாபியீன்கள். அதுல ஒரு பிரபலியமான தாபியன் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹு அவர்கள் நமக்கு புரிகிற மாதிரி ஒரு அற்புதமான விளக்கம் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு ஜனாசா தூக்கி சென்று ஜனாசாவை சந்தாக்கில வச்சு தூக்கி செல்லப்படுது. அருகாமையில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட அவர் கேட்கிறார், ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ், இந்த ஜனாசாவுக்கு சொந்தக்காரர் இந்த சந்தாக்கிலே வைத்து தூக்கி கொண்டு செல்கிறார்கள் அல்லவா, இந்த இவருக்கு உயிர் வந்தால் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஜனாசாவுக்கு உயிர் வந்துச்சுன்னா அப்படி கொடுக்கப்படாது, அப்படி கொடுக்கப்பட்டால் ஒரு அற்புதமான வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலத்திலே எதையெல்லாம் அவர் துடைத்தாரோ அதை மீட்டுக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. தௌபா செய்யாமல் மௌத்தா இருக்கலாம், தௌபா செய்யலாம், அல்லது ஜகாத்து கொடுக்காமல் சதகா செய்யாமல் இப்படி ஏதேனும் ஒன்றை தன்னுடைய வாழ்க்கையில் மறுமையின் வெற்றிக்காக பயன்படுத்தாமல் அவர் இருந்திருக்கலாம். மீண்டும் அவர் உயிர் கொடுக்கப்பட்டால் எல்லா நல்லறங்களையும் அவர் செய்வார். காரணம், மௌத்தை கண்டு கொண்டு வந்திருக்கிறார். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அழகாக விளக்கம் தருவார்கள். யார் நினைத்தாலும் பூமியே தலைகீழ் புரண்டாலும் அவருக்கு ரூஹு கொடுக்கப்படாது, நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள், நீங்கள் என்ன சாதித்திருக்கிறீர்கள்? இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய தருணம். கடந்த வருடம் இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை என்று சாதாரணமாக பேசிக் கொள்கிறோம். நெருங்கியவர்களாக இருந்தால் கண்ணீர் வடிக்கிறோம். இது என்ன மெசேஜ் சொல்லுதுன்னா, அவர்களால் செய்ய முடியாத அத்தனை இபாதத்துகளையும் உங்களால் செய்ய முடியும். அன்பு உறவுகளே, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மருகுமானவர்கள் நோன்பு வைக்க முடியாது, நீங்க நோன்பு வைக்கலாம். நீங்கள் நினைத்தால் தௌபா செய்யலாம். என்னென்ன நல்லறங்கள் நீங்கள் செய்யாமல் இருக்கிறீர்களோ எல்லா அமல்களையும் செய்யலாம். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லவா? உயிர் போன ஒரு ஜனாசாவுக்கு உயிர் கொடுத்தால் இப்படியெல்லாம் யோசிக்கும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள், உங்கள் உடலில் உயிர் ஒட்டி கொண்டு இருக்கிறது. இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளவு அமல் வேண்டுமானாலும் செய்யலாமே என்று விளக்கம் தருகிறார்கள். ஆம், கடந்த வருடத்தில் நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை என்று சொல்லிக் கொள்வதற்குள் இத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. இப்போ ரமதானை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமதான் மாசம் நம்மில யாருக்காவது புதுசா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக புதுசாக இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஒரு 11-12 வயசு சிறுவனாக இருந்தால் அவன் புதியதாக நோன்பு வைப்பான். மீதமுள்ள நம்ம அனைவருக்கும் ரமதான் மாசம் புதுசான்னு பார்த்தா நிச்சயமாக ரமதான் நமக்கு புதியதே இல்லை. இந்த ரமதானினுடைய அந்த நோன்பினுடைய தாக்கமோ
இந்த வெயில் காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பசி உணர்வோ தாகமோ இவைகளெல்லாம் நமக்கு புதியதா என்று பார்த்தால் நிச்சயமாக புதியதாக இல்லை. ஒவ்வொருவரும் தங்களுடைய வயசுல ஒரு 10 மைனஸ் பண்ணால் எத்தனை வருடமோ அத்தனை வருடத்தை நாம் நோன்பு வைத்திருக்கிறோம், நோன்பால் நாம் கழித்து இருக்கிறோம். இது உண்மை. ஒருத்தருக்கு 50 என்று சொன்னால் 10 12 வயசோ கழித்தால் 38 நோன்பை அவர் கடந்திருக்கிறார். 2 வயதானவர்கள் பேசிக் கொள்வார்கள் பள்ளிவாசல்ல, ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ரெண்டும் படுத்த பழம், 70 கடந்தவர்கள். ஒருத்தர் கேட்பார், உங்களுக்கு எத்தனாவது ரமலான்? இவர் பெருமையாக சொல்லுவார், இந்த வருஷத்தோட 60 நான் தொடுறேன். இன்னொருத்தர் நான் 55 தொடுகிறேன் என்று பெருமையாக பேசிக் கொள்வார்கள். நம்மிடத்திலும் இந்த பழக்கம் இருக்கிறது. கொஞ்சம் நீங்கள் உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்ப என்ன நான் யோசிக்கிறேன், என் வயதிலே 12யோ 10யோ கழித்தால் கிட்டத்தட்ட 35 வருட காலம் நான் நோன்பு நோற்று இருக்கிறேன், நீங்களும் நோற்று இருப்பீர்கள். இது பேசிக் கொள்வதற்கு வேண்டுமானாலும் பெருமையாக இருக்கலாமே தவிர எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஈடுபடாது. ஒரு வேலைக்கு நீங்கள் செல்கிறீர்கள், உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்று கேட்பார்கள். அல்லாஹ்விடத்திலே எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேலையே இல்லை. நான் 40 வருட காலம் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று ஒருவன் கூறி அவன் தப்பித்துக் கொள்ள முடியாது. எக்ஸ்பீரியன்ஸோ குவான்டிட்டியோ எண்ணிக்கையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. ஒரே ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் பார்ப்பான், குவாலிட்டி, தரத்தை அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ் விரும்புவது எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல. நீ 50 என்ன 60 என்ன, உனக்கு 100 வயசை கொடுத்தால் 80 வருட காலம் நீ நோன்பு நோற்று இருப்பாய். இதை வைத்துக் கொண்டு உன்னிடத்திலே என்ன சேஞ்சஸ் ஏற்பட்டு இருக்கிறது? இந்த நோன்பு உன்னை எப்படி மாற்றி அமைத்திருக்கிறது? இந்த நோன்பு என்னும் சிகிச்சை உன்னை எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் அல்லாஹ் கவனிப்பானே தவிர எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமே அல்ல. நான் 40 தொட்டுட்டேன், என் பையன் 3வது நோன்பு, என் பொண்ணுக்கு 8வது நோன்பு என்று பெருமையாக பேசிக் கொள்வது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இஸ்லாம் இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுப்பதில்லை. அல்லாஹ்விடத்திலே அனுபவத்திற்கு வேலை இல்லை, அல்லாஹ்விடத்திலே எண்ணிக்கைகளுக்கு வேலை இல்லை. பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே தர்மங்கள் கோரப்படுகிறது, மலைமோடு குவித்து வைக்கப்படுகிறது தர்மம். ஒருத்தர் மிகுந்த சிரமப்பட்டு இரு கரத்திலே உழைத்து வேர்வை சிந்தி 2 கரத்தில் அவரான முடிஞ்ச தர்மத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு. பெருமானார் அவர்கள் இந்த மலைவோடு குவிந்திருக்கின்ற தர்மத்தை விட இது சிறந்தது என்று சொன்ன வரலாறு எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆம், பல வருடங்கள் நோன்பு நோற்பது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இஸ்லாம் ஒரே விஷயத்தை தான் பார்க்கிறது, இந்த நோன்பு உங்களை எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறது, உங்களை எப்படி இந்த நோன்பு மௌல்டாக்கி இருக்கிறது, எப்படி இந்த நோன்பு உங்களுடைய குணங்களையும் உங்களுடைய இபாதத்துகளையும் உங்களுடைய சிந்தனைகளையும் சீரமைத்திருக்கிறது என்பதில் தான் நோன்பினுடைய வெற்றி அமைந்திருக்கிறதே தவிர எண்ணிக்கைகளோ அல்லது நீங்கள் படுகின்ற சிரமங்களோ அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. முதல்ல இந்த விஷயத்தை மனசுல ஆழமாக பதிச்சுக்கணும். நாம் சிரமப்பட்டு நோன்பு நோக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 14-15 மணி நேரம் சிரமம் தான். உலக மக்கள் அனைவரும் இந்த நோன்பை போற்றுகிறார்கள், தலையை தூக்கி வைத்து ஆடுகிறார்கள், எல்லாம் சரி. ஏன் இந்த நோன்பு, ஏன் எதற்கு என்று சொன்னால் இன்றைக்கு சமூக வலைதளத்தில் நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு சிரிப்பாக வருகிறது. இந்த நோன்பை வைத்துக் கொண்டு விதவிதமான கருத்துக்கள் உடா வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வெயிட் லாஸுக்கு உள்ள சிகிச்சையாக நோன்பு பேசப்படுகிறது. சமூக வலைதளத்தை திறந்து பார்த்தா சேலஞ்ச் 30 நாள்ல 15 கிலோ குறையலாம் என்று சிலர்கள் பெண்கள் உட்பட பதிவு செய்யப்படுவதை பார்க்கிறோம். இதுக்காக நோன்பு அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் எங்கேயும் சொல்லி இருக்கிறானா, நீங்கள் நோன்பு வைத்தால் நீங்கள் வெயிட் லாஸ் ஆகுவீர்கள், உங்களுடைய கொழுப்பு கரையும், உங்களுடைய குட் கொலஸ்ட்ரால் ஏறும் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லி இருக்கிறதா? இல்லை. ஆனாலும் நன்மை இருக்கிறது. இந்த இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பே என்னன்னா, இதற்குத்தான் நோன்பு என்று அல்லாஹ் சொன்னார். ஏன் நோன்பு என்றால் ஒரே வரியிலே அதற்கு பதிலை இஸ்லாம் சொல்லிவிடும்.
ஆனால் இந்த நோன்பு மூலமாக, இந்த ஃபாஸ்டிங் என்று இன்றைக்கு பெருமையாக சமூக வலைதளத்திலே பரவப்படுகிறது, இதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகளை நாம் அனுபவிக்கிறோம் என்பது 100% உண்மை. ஆனால் நோன்பு அதற்காக வேண்டி அல்ல. வெயிட் லாஸுக்கோ அல்லது உங்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கோ, குட் கொலஸ்ட்ராலை ஏற்றிக் கொள்வதற்கோ அல்லது குறிப்பிட்ட நோயை குறைப்பதற்கோ இந்த நோன்பு அல்ல. அப்ப ஏன் இந்த நோன்பு? சிம்பிளா ஒரே ஒரு லைன்ல அல்லாஹ் சொல்லிவிடுகிறார், இந்த நோன்பு நீங்கள் பசித்திருக்கிறீர்கள், நீங்கள் கடுமையான தவம் இருக்கிறீர்கள், கடும் சிரமத்தை நீங்கள் எடுத்துக்கொண்ட இந்த நோன்பு நீங்கள் வெயிட் லாஸ் ஆகுவதற்கு அல்ல, நீங்கள் உங்களுடைய நோய்களை குறைத்துக் கொள்வதற்கு அல்ல, ஏழைகளுடைய பசியை உணர்வதற்கும் அல்ல. ஒரே ஒரு விஷயத்திற்கு தான், நீங்கள் நல்லவர்களாக மாற வேண்டும், நீங்கள் இறை உணர்வு உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. சரி, இந்த நோன்பு நம்மை மாற்றி இருக்கிறதா அல்லது ஏமாற்றி இருக்கிறதா? எப்படி கண்டுபிடிப்பது? ஏதேனும் வழி இருக்கிறதா? ஏதேனும் லேப்ல டெஸ்ட் பண்ணலாமான்னு பார்த்தா சிம்பிள், ஒரே ஒரு சின்ன செக்கப். இந்த சோதனையை நாம செஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கு நாம் பரவலாக, இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் ஒரு காலத்துல லேப் டெஸ்ட் அப்படின்னா போய் லேபில் கொடுக்கணும். இன்றைக்கு கையடக்க கருவியை வைத்திருக்கிறார்கள். நோன்பு திறந்த உடனே ஹாஜியார் தொடையில குத்துறாரு, திடீர்னு பாக்குறாரு, பரவாயில்ல, நேற்றை விட இன்னைக்கு சுகர் குறைஞ்சிருக்கு. அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்து இன்னைக்கு எல்லா டெஸ்டிங் நடக்குது. விருந்து சாப்பிடுகிறார்கள், சாப்பிட்டு முடிச்ச உடனே செக் பண்றாங்க எத்தனை கலோரி, எல்லாம் கம்ப்ளீட்டா அப்டேட்டா தெரியுது. அப்போ நாம இன்றைக்கு ஒரு செக் பண்ண போறோம், என்னையும் சேர்த்து. நீங்களா நோன்பு வைத்திருப்பீர்கள், உங்கள் குடும்பத்திலே வைத்திருப்பீர்கள், பிள்ளைகள் வைத்திருப்பார்கள், பெற்றோர்கள் வைத்திருப்பார்கள், ரொம்ப சந்தோஷம். இந்த நோன்பு சரியான பாதையில் நம்மை அழைத்து செல்கிறதா அல்லது நாம பட்டினி கிடக்கிறோமா என்பதற்கு ஒரே ஒரு சின்ன சோதனை. அடுத்த அமர்விலே அந்த சோதனையை செய்து கொள்வோம். நாம் உண்மையான நோன்பாளர்களாக மாறுவோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரமலான் மாதத்தை இறை எச்சத்தோடு, இறை உணர்வோடு, தூய்மையான எண்ணத்தோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, சலாமத்தான நோன்பு நோற்று எல்லா நோன்புகளையும் நிறைவு செய்து பெருநாளையும் கொண்டாடி மனித நேயத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து தருவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ வகஃபா وسلام على عباده الذين اصطفى. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சமூகத்தில் கிட்டத்தட்ட உலக மக்கள்ல ஒரு 90% மக்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நோன்பு வைத்திருப்பார்கள். எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. சில தொழிலாளிகளை நாம் பார்க்கலாம், இவர்கள் எல்லாம் எப்படி நோன்பு வைக்கிறார்கள் என்று வியப்பாக இருக்கும். அந்தரங்கத்திலே தொங்கிக் கொண்டு பெயிண்ட் அடிக்கின்ற தோழர்கள் நோன்பு வைக்கிறார்கள். கடுமையான பொருளை சுமந்து இந்த வெயில்ல வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளிகளும் இறையச்சத்தோடு நோன்பு வைக்கிறார்கள். ஏசி ரூமிலே உட்கார்ந்து கொண்டு களைப்பு தெரியாமலும் சகருக்கு உள்ள நுழைஞ்சா இஃப்தார் வரைக்கும் ஏசியில உட்கார்ந்து குழு குழு கனியை கையாளுபவர்களும் நோன்பு வைக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக கூலியை கொடுப்பான். அல்லாஹ் அது விசாலமானவன். நாம் இந்த இடத்துல ஒரு சோதனை செய்யவிருக்கிறோம். நாம் வைக்கின்ற இந்த நோன்பு கடுமையான சாதாரண விஷயம் அல்ல. ஒரு 14 மணி நேரம், அதுவும் குறிப்பாக உழைப்பவர்களுக்கு வாட்டி, அதுவும் வெயில் காலம், நம்ம எல்லாம் வாட்டி எடுக்கக்கூடிய இந்த பருவ காலம், இதுல நாம நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு நம்முடைய உள்ளத்துல ஈமான் இருக்கிறது என்பதற்கு இது ஒன்னே போதுமானது. கடுமையா சிரமப்பட்டு நோன்பு வைக்கிறோம். சந்தோஷமான செய்தி. இந்த நோன்புக்கும் பட்டினி கிடப்பதற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஒருவன் நோன்பு வைக்கிறானா பட்டினி கிடக்கிறானா, இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. யாருடைய நோன்பு உயிரோட்டமான நோன்பு, யாருடைய நோன்பு உயிரற்ற நோன்பு, இப்ப இதை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். இந்த சின்ன ஒரு சோதனை.
இந்த நோன்பை நாம் வைக்கிறோம். இந்த நோன்பு வைப்பதன் மூலமாக நம்முடைய டோட்டல் எல்லா நிலைகளும் யாருக்கு மாற்றமாயிருக்கிறதோ, உதாரணத்திற்கு ஒருத்தர் பெருமை அளிப்பவர், இந்த நோன்பின் மூலமாக அவருடைய பெருமை அளிக்கிற குணம் போயிருச்சு, நோன்பு உயிரோட்டமாக இருக்கிறது. ஒருத்தர் கஞ்சன், தாராளமாக செலவு செய்ய மாட்டான், இந்த நோன்பு அவனை மனிதநேயம் உள்ளவனாக மாற்றி இருக்கிறது, இவனுடைய நோன்பு உயிரோட்டமாக இருக்கிறது. ஒருவன் தொழுகையாளியாக இல்லாமல் இருக்கலாம், நோன்பு வைத்துக் கொண்டு இவனை இந்த நோன்பு தொழுகையாளியாக மாற்றி இருந்தால் இவனுடைய நோன்புக்கு உயிர் இருக்கிறது. டோட்டலா ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பசியும் இந்த பட்டினியும் உண்மையான உயிரோட்டமாக நோன்பாக மாறணும்னா நம்மிடத்திலே நிச்சயமாக மாற்றங்கள் வந்தாக வேண்டும். மாற்றங்கள் இல்லாத நோன்பு பட்டினி என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னும் எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் இப்படி சொல்லுவானாம், உங்ககிட்ட என்ன சேஞ்சஸும் ஏற்படல, வழக்கம் போல மோசடி பண்ற, பெருமை அடிக்கிற, பொய் பேசுற, ஃபித்னா பண்ற, உறவுகளை துண்டித்து வாழுகிறாய், ஏமாற்றுகிறாய், ரியல் எஸ்டேட் மோசடி செய்யற, எல்லா பலாயும் செஞ்சுக்கிட்டு யார்கிட்ட ஏமாத்திட்டு நீ நோன்பு வைக்கிற? அல்லாஹ் இப்படி கேட்பானாம். உன்னிடத்திலே கேரக்டர் மாறவில்லை என்று சொன்னால் நீ பட்டினி கிடக்கிறாய். உன்னுடைய பட்டினி, உன்னுடைய தாகம் இறைவனுக்கு தேவையில்லை, தூக்கி எடுத்துக்கொண்டு செல் என்பது போல கண்டன வார்த்தையை இஸ்லாம் தெரிவிக்கிறது. ஆம் அன்பு உறவுகளே, யாருக்கும் கிடைக்காத ஒரு அழகான சான்ஸ், நம்மோடு இருந்த எத்தனையோ சகோதரர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தற்சமயம் கொடுத்திருக்கிறார். நோன்பு நோற்றுக்கொண்டே நம்முடைய எல்லா குணங்களையும் மாற்றுவோம். குறிப்பாக பெற்றோர்களை பராமரிக்காதவர்கள், குடும்பத்திலே மனைவி மக்களோடு கரடுமுரடாக நடந்து கொள்பவர்கள், உறவுகளை துண்டித்து வாழ்பவர்கள், பணம் இருந்தும் மனம் இருந்தும் படத்தை இழக்காமல் கருமையாக இருப்பவர்கள், யார் யார்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்கிறதோ இந்த குறைகள் அனைத்தும் இந்த நோன்பு மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய நோன்பு சக்சஸ். இல்ல நாங்க ரமலான் முடிச்ச உடனே தொழுக மாட்டோம், திரும்பி எங்களுடைய பழைய நிலைமையை நாங்கள் உண்டாக்கி கொள்வோம் என்று சொன்னால் நஊது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய நோன்பு ஃபெயில், நம்முடைய நோன்பு நோன்பாக அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படாது என்பதை ஒரு சின்ன சோதனையின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய நாளை இஹ்லாஸான எண்ணத்தோடு நோன்பு நோக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்.